வாக்கு எந்திரத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை செய்ய இருக்கிறதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல்ல இருந்து இந்த மாற்றம் அப்படிங்கிறது பயன்பாட்டுக்கு வருது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. பீகார் மாநிலத்துல இந்த ஆண்டு இறுதியில சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. இதற்காக அந்த மாநிலத்துல பல்வேறு அரசியல் கட்சிகளும் ரொம்ப பரபரப்பாவே தேர்தல் தயாரிப்புல ஈடுபட்டுட்டு வராங்க. குறிப்பா பீகார் மாநிலத்துல இறந்தவர்களுடைய பெயர், போலி வாக்காளர்களுடைய பெயர், இடம்பெயர்ந்து போனவங்களுடைய பெயர், இது எல்லாமே வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படணும் அப்படின்னு சிறப்பு திருத்த சட்டம் அப்படிங்கிறதும் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இதில் சுமார் 65 லட்சம் பேர் போலி வாக்காளர்கள் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சார்பா சொல்லியிருந்தாங்க. இதையடுத்துதான் ராகுல் காந்தி அவர்கள் பாஜக அரசும் தேர்தல் ஆணையமும் இணைந்து இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டையும் எழுப்பியிருந்தாரு. அதாவது வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டை எழுப்பியிருந்தாரு. இதையடுத்துதான் வரக்கூடிய பீகாருடைய சட்டமன்ற தேர்தல்ல ஒரு வெளிப்படை தன்மை இருக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சார்பா ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. எப்பயுமே வாக்கு இயந்திரத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்சியினுடைய சின்னமும் வேட்பாளருடைய பெயரும் தான் இடம்பெறும். ஆனா இதுலதான் இந்த முறை தேர்தல் ஆணையம் ஒரு மாற்றத்தை புதுசா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேட்பாளருடைய பெயர், கட்சியினுடைய சின்னம், அது மட்டும் இல்லாம புதிதா இந்த முறை வேட்பாளருடைய கலர் புகைப்படம் அப்படிங்கிறது இடம்பெறுங்கிறத சொல்லியிருக்காங்க. குறிப்பா வேட்பாளர் பட்டியலை அச்சிடுறதுக்காக 70 GSM தடிமனான அளவுல இளஞ்சிவப்பு நிறத்தாள் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இதன் மூலமா வாக்காளர்கள் தங்களுடைய வேட்பாளரை எளிதில் அடையாளம் கண்டு வாக்களிக்க பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. முதல் முறையா பீகார் மாநிலத்துல தேர்தல் ஆணையம் இந்த மாற்றத்தை கொண்டு வர இருக்காங்க. இதையடுத்து மற்ற மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களிலும் இந்த முறை பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கப்படுது.